இந்த டாலரை போட்டால் நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும். அப்படி ஒரு டாலர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அது என்ன டாலர்? பொதுவாக செவ்வாய் அப்படின்ற டாலரை போட்டால் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசியும் உங்கள் ராசியை பொறுத்து இந்த மாதிரி தெய்வங்களோட உருவத்தை பதிச்ச ஒரு டாலரை நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போது நிறைய நல்லது நடக்கும். கவலைப்பட டாலர் போடுறதுனால மட்டும் இல்லைங்க, கூட நான் சொன்ன மாதிரி மந்திரம் அப்படின்றது தினம்தோறும் பாராயணம் பண்ணணும். வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு என்ன தலைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டும் அற்புத டாலர். இதுதான் தலைப்பு. இந்த டாலரை போட்டால் நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும். அப்படி ஒரு டாலர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கடவுளினோட ஒரு வழிபாடு இல்லைன்னா ஒரு சின்னம், உதாரணத்துக்கு ஒரு ஸ்வஸ்திக் அப்படின்னு நினச்சி வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்வஸ்திக் நான் போட்டால் எல்லாருக்கும் அதாவது சௌக்கியமாக இருப்பாங்களா? எல்லாமே நடந்துருமா? அவங்க கேட்டது எல்லாமே நடந்துருமா? அவங்க நினச்சது எல்லாமே நடந்துருமா அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஓரளவுக்காவது எனக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த தலைப்பு அது கொடுத்துருக்கனால அந்த டாலரை பற்றி தான் நம்ம பேசணும் இல்லைங்களா? அப்போ என்ன டாலர் பற்றி பேசலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கடவுளை கும்பிட்டா அவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, குடும்பத்தில் சொல்வாக்கு, சமுதாயத்தில் செல்வாக்கு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, 64 யோகங்களும் போகங்களும், உலகத்தில் உள்ள அத்துணை இன்பங்களும் கிடைக்கக்கூடிய வழிபாடு, கிடைக்கக்கூடிய ஒரு டாலர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு கொண்டு போகலாம். அப்போ தான் பாருங்கள், அது ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடியதாகவும் இருக்கும், பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். நம்மளும் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அர்த்தமில்லாத பேச்சும் ஒரு பயனில்லாத வழிபாடும் நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு பயன்படணும். அந்த விதத்தில் பாருங்கள், நான் இப்போ ராசி ஒரு ஒத்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு முதல்ல பாருங்கள், ராசி அப்படின்னாலே காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி தானே. மேஷ ராசி அப்படின்னாலே செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ராசி இல்லைங்களா? செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ராசி, சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ இவங்க வழிபாடு அப்படின்னு பண்ணும்போது சுய ஜாதகத்தில் பார்க்கணும், செவ்வாய் நல்லா இருக்கானா? செவ்வாய் தான் உங்களுக்கு எல்லா நல்லதும் செய்வான். ஏன்னா ராசியில் ஆதிக்கம் பெற்றிருக்கனே, ராசி ஆதிபனே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அப்போ சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கான் அப்படின்னா சூப்பர். இந்த டாலர் போடுறதுனால செவ்வாய் இன்னும் கொஞ்சம் நற்பலன்கள் செய்வான். செவ்வாய் நல்லா இல்லைங்க, கெட்டு போயிட்டான் அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த டாலர் போடுறதுனால மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அது என்ன டாலர்? பொதுவாக செவ்வாய் அப்படின்னு நின்னாலே அங்கே முருகப்பெருமான் தான் நிற்பான். முருகப்பெருமானை பாருங்கள், நம்ம முருகப்பெருமானோட முத்திரை, நம்ம முத்திரை பதிச்ச டாலர் நம்ம கழுத்தில், பெண்டன்ட் கழுத்தில் ஒரு செயினில் போட்டுக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் வெறுமனே முருகப்பெருமானோட டாலரை போட்டுக்கினா முருகனோட கடாட்சம் எனக்கு கிடச்சிடுமா? இங்கேயும் ஒரு கேள்விக்குறி. என்ன, எப்படி முருகப்பெருமானோட டாலரோட போடுறேன், ஆனால் முருகப்பெருமானோட கடாட்சம் எனக்கு கிடைக்கவே இல்லையே. இவ்வளோ பெரிய டாலர் போட்டிருக்கவங்களாம் பார்த்துருக்கேன், இவ்வளோ பெரிய காளி டாலர், இவ்வளோ பெரிய மகாலட்சுமி டாலர் போட்டவங்களாம் பார்த்துருக்கோம். நம்ம அவங்க பேருக்கு போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த இறை பிம்பம் ஆக்டிவேட் ஆகலை. அப்போ அந்த இறை பிம்பம் ஆக்டிவேட் ஆகணும், எனக்கு நிறைய நல்லது நடக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவோம், முருகப்பெருமானோட பதிகம் ஏதாவது ஒன்று நான் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு தினம்தோறும் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன பதிகம் பாராயணம் பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இருக்குது. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, ஷண்முக கவசம், இல்லை தினம்தோறும் ஒரு திருப்புகழ் பாடல். இதை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானோட டாலர் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கும். கவலையே பட வேண்டாம். நீங்கள் எதுனாலும் முருகன்கிட்ட கேட்கலாம். சுயஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. இது மேஷராசி அன்பர்களுக்கு. அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு அம்பிகை வழிபாடு அதீத பலன்களை கொடுக்கும். அப்போ அம்பிகை வழிபாடு அப்படின்னும் போது பொதுவாக ரிஷபராசினோட ராசியாதிபனே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். சுய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு பார்ப்போம் சுக்கிரன் 3, 6, 8, 12 போயிட்டுருப்பான். ரிஷபம் தான், சுக்கிரன் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணும், அவன் போயிருப்பான். இருந்தாலும் அவன் நல்லா இருந்தாலும் சரி,
நல்லா இல்லைனாலும் சரி ஒரு வழிபாடு அதீத அற்புதமான பலன்களை கொடுக்கும். அது என்ன வழிபாடு? அம்பிகையினோட வழிபாடு. அப்போ நம்ம டாலர் போடுற அப்படின் போது அம்பிகையினோட முத்திரை பதிச்ச ஒரு டாலர், அம்பிகையினோட உருவத்தை பதிச்ச ஒரு டாலர் போட்டுக்கலாம், இல்லை அம்பிகையினோட முத்திரை மோதிரம் போட்டுக்கலாம், இல்லை பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் இவங்க டாலர் தான் இப்போ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டாலராக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கழுத்தில் போட்டிருக்கோம் அப்படின் போது, இப்போ இந்த கையில் போட்டிருக்கோம் அப்படின்னா காலை கடன்கள் செய்யும் போதுலாம் அதை நம்ம கழட்டணும். கழுத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுமா, தாம்பத்தியம் இருப்போம், அப்போ அந்த டாலரை போடலாமா, முருகனோட டாலரை போட்டிருக்கலாமா, அம்பிகையினோட டாலரை போட்டிருக்கலாமான்னா தாராளமாக போட்டிருக்கலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் பாருங்கள், நியாயமான ஒரு திருமண பந்தம் அப்படின் போது அது தப்பே இல்லை, அதுக்கு தீட்டு கிடையாது, தோஷம் கிடையாது. அதாவது கணவன் மனைவியிடத்து மனைவி கணவனிடத்து உறவு கொள்கிறாங்க அப்படின் போது அது பிரச்சனை கிடையாது. வேறு விதத்தில் உறவு அப்படின்னும் போது அது நம்ம போடக்கூடாது. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ருத்ராட்சம் மாதிரி தான், ருத்ராட்சம் கழுத்தில் போட்டுகிட்டே இருக்கலாம். மனைவி எடுத்து உறவு கொள்கிறோம், கணவன் எடுத்து உறவு கொள்கிறாங்கன்னு போது அதுக்கு தீட்டு கிடையாது. ஒரு மாற்றான் மனைவி கூட உறவு கொள்கிறாங்க அப்படின் போது ஒரு தீட்டு. அதுதான் பார்த்திங்கன்னா இறை பிம்பத்துக்கு உரிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லா இறை பிம்பமும் இறை ஆற்றலும் என்ன நினைக்குது, கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆக அதை நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம். வழிபாடு அதை முடிச்சுட்டு நான் பெருசாக யாகம் போகிறேன், பூஜை செய்கிறேன், வழிபாடு பண்ணுறேன், மந்திர உச்சாரணம் பண்ணுறேன் அப்படின்னா தான் நம்ம தலை குளிச்சுட்டு செய்யணும். போட்டுட்டு இருக்கிறது கணக்கு இல்லை. சரிங்களா? இது ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அம்பிகையினோட உருவப்படத்தை டாலராக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிதுன ராசி அன்பர்கள், மிதுனம் அப்படின்னாலே எங்கள் புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி. புதனுக்கு யார் கடவுள்? பெருமாள் தான் கடவுள். தசாவதாரத்தில் எந்த அவதாரத்தை வேணாலும் நம்ம பாருங்கள் டாலராக போட்டுக்கலாம். நரசிம்ம அவதாரத்தை மட்டும் போடுறீங்க அப்படின் போது அதுக்கு நிறைய நியமங்கள் அப்படின்றது இருக்குங்க. அப்போ ரொம்ப எளிமையான ஒரு அவதாரம் எது அப்படின்னா கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம் நீங்கள் டாலராக போட்டுக்கலாம். நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன் தான், சந்திரனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரர்கள் நீங்கள். ஆக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா மேலும் 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 புகழும் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னா, குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா ஈசனோட ஒரு டாலர், முத்திரை பதிச்ச டாலர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், ஈசனை நம்ம கழுத்தில் போடலாமாம்மா அப்படின்னா தாராளமாக போடலாம். உங்களுக்கு பரமேஸ்வரனை பிடிக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு பரமேஸ்வரனை பார்த்தாலே பயம் வருது இல்லையா, பரமேஸ்வரன் கும்பிட்டா கஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது, ஈசனை கழுத்தில் போடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வருது. தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ஈசன் மேலே இருக்க அன்பு உண்மை அப்படின்னா, அப்படி உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈசனோட டாலர் போட வேண்டாம், அம்பிகையினோட டாலர் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சிம்மத்துக்கும் பாருங்கள் அம்பிகையினோட டாலர் இல்லைன்னா சூரியனோட டாலர் போட்டுக்கலாம். ஏன்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் நீங்கள். ஆக சூரியனை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு மேன்மை, நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம், சக்ஸஸ் இதெல்லாமே கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரியனோட டாலர் போட்டுக்கலாம். சூரியனோட டாலர் போடுறீங்க அப்படின்னா ஒன்று சூரிய காயத்ரி தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்கள், இல்லைனா ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். சரிங்களா? கடகத்துக்கு நான் மந்திரம் சொல்ல மறந்துட்டேன். கடகத்துக்கு பாருங்கள் அம்பிகையை வழிபாடு பண்ணுறதுக்கு அம்பிகையினோட ஏதாவது ஒரு மந்திரம் நீங்கள் பாராயணம் பண்ணணும், இல்லைனா ஸ்வயம் சந்திர பகவானையே நீங்கள் கும்பிடணும், சந்திர காயத்ரியை கும்பிடலாம். இது உங்களுக்கு நிறைய நல்லது செய்யும். ஏன்னா அவன் தான் ராசி அதிபன். அதனால் அதுக்கடுத்து பாருங்கள் கன்னி ராசி அன்பர்கள் பெருமாளை வழிபாடு பண்ணணும். பெருமாளை நான் சொன்ன மாதிரி ராம அவதாரம், அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம், 2 அவதாரத்தில் ஏதாவது ஒரு அவதாரம் டாலர் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் துளாராசி அன்பர்கள், துளாராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமியோட டாலர் போட்டுக்கிறது நிறைய நற்பலன்கள் தரும். மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு, மகாலட்சுமி அஷ்டகம், கனகத்தாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி காயத்ரி, இது ஏதாவது ஒன்று தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் அகைன் செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்ன்றதுனால முருகப்பெருமான் தான் விருச்சிகத்துக்கு நிதர்சன தெய்வமாக இருப்பார். அதனால முருகப்பெருமானோட வழிபாடு. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி, தனுசு அப்படின்னாலே நாங்கள் சொல்கிறது சிவதனுசு தான். சிவ வழிபாடு தான் உங்களுக்கு ஒரு மோட்சமோ மேன்மையோ உயர் பதவியும் அந்தஸ்தும் கௌரவத்தையும் கொடுக்கும். ஆக சிவனோட ஒரு டாலர் போட்டுக்கலாம், இல்லைன்னா பாருங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பரமேஸ்வரனோட வழிபாடு தான் கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு. பரமேஸ்வரனோட பதிகம் எதுனாலும் பாராயணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம சிவாய மந்திரத்தை தினம்தோறும் 108 முறை நீங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்க, நிறைய நல்லது நடக்கும். அதுக்கடுத்து மீன ராசி அன்பர்கள், காலபுருஷனுக்கு கடைசி ராசி மீனராசி. மீனராசிக்கும் பாருங்கள் ஈசனோட வழிபாடு தான் பாருங்கள் அதீத நற்பலன்களை கொடுக்கும். ஆக பரமேஸ்வரனுடைய ஒரு முத்திரை பதிச்ச ஒரு டாலர்,
உருவப்படம் பதிச்ச ஒரு டாலர், அப்படி இல்லை அப்படின்னா ருத்ராட்சம். இது வந்து பாருங்கள், இந்த டாலரை போட்டால் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசியும் உங்கள் ராசியை பொறுத்து இந்த மாதிரி தெய்வங்களோட உருவத்தை பதிச்ச ஒரு டாலரை நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போது நிறைய நல்லது நடக்கும், கவலையே பட வேண்டாம். ஆனால் டாலர் போடுறதுனால மட்டும் இல்லைங்க, கூட நான் சொன்ன மாதிரி மந்திரம் அப்படின்றது தினம்தோறும் பாராயணம் பண்ணணும். இப்படி நிறைய வந்து பாருங்கள், நிறைய அன்பர்களுக்கு நிறைய விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் சஞ்சலங்கள், அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அப்படிப்பட்டவங்க நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்து பிரகாரம் எந்த கடவுளை கூப்பிட்டோம்னா நாங்கள் ஒரு மேன்மை அப்படின்றத அடைவோம், எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா வந்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட பேச வைப்பாங்க. அப்படி இல்லை, இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பையனை ஃபாரின் அனுப்பலான்னு பார்த்துட்டு இருக்கோம், அவனுக்கு ஃபாரின் அனுப்ப முடியுமா, வீட்டில் மகாலட்சுமி வாசம் இல்லை, வீட்டில் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய சக்தி நடமாட்டம் இருக்க மாதிரி தெரியுது, வீட்டில் எதுவுமே நல்லா இல்லைங்க, இதுக்கு என்ன பூஜை பண்ணலாம், என்ன வழிபாடு பண்ணலாம், இப்படின்னு பலவிதமான கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா. எந்தெந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரி பூஜைகள் பரிகாரங்கள், கடவுளை எப்படி வழிபாடு பண்ணோம், அதுக்கு மந்திரம், அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தெளிவாக ஆன்லைன் கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். வேணுன்றவங்க உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் வழிபாடை பொறுத்து 3 நாள் 7 நாள் 9 நாள் அந்த மாதிரி வகுப்புகள் அப்படின்றது நடக்கும். வேணுன்றவங்க தாராளமாக உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸில் சேர்ந்து பயன்பெறலாம். அதுக்கும் வந்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து உடனே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.